பேசுகிறான். தொட்டு பாரு எங்கள் அண்ணனை விஜய், வீட்டுக்குள்ளே இறங்கி பாரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எரிச்சிடுவனு. தம்பி, நாம் தமிழர் கட்சிக்காரங்க பண்ணாங்க. காவல்துறை என்ன செய்யும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி பொறுப்பு ஆயுத கடமைகளை எடுப்பாங்க, எந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னு எங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரியும். நாங்கள் போராடுறது மலைக்காக, மண்ணுக்காக, இந்த நாட்டுடைய பாரம்பரியத்துக்காக, பண்பாட்டுக்காக. இது கோர்ட்டில் நிற்காது. அவன் போகிறான்னா, என் மலைக்காக போகிறானா, மண்ணுக்காக போகிறானா, நாளைக்கு பிள்ளைங்களுக்காக போகிறானான்னு. நீங்கள் தனி மனிதனுக்காக போராடுறீங்க. இது பெரும் பிரச்சனை, தமிழ்நாட்டின் அமைதி கெடுக்கிறதுக்கான விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிறது. 41 பேர் இறந்து போனான். உங்கள் விஜய் ஓடி போயிட்டான். மாநாட்டில் 3 பேர் இறந்து போனான். ஒரு சாதாரண வருத்தம் கூட தெரிவிக்கல. காவல்துறை 65% ஆந்திராவை சேர்ந்தவங்கிறான், கர்நாடகாவை சேர்ந்தவங்கிறான், அப்படிலாம் நம்ம மொழி மாறி இருக்கிறாங்க, பழி வாங்கிறதுக்காக காவல்துறை இருக்கிறாங்க, அப்படிலாம் கூட பாதி பேசிக்கினால் கூட நடவடிக்கைன்னு ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தோலை நல்லா உரித்து பார்த்துருவாங்க. சீமான் சொல்லுவாங்கல்ல, பச்சை மாட்டை, அந்த மாதிரி உரித்து எடுத்துருவாங்க. உன்னை வச்சு லாக்காப்பில் லாடை காட்டினாங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கூட வெளியே கதறணுமா தவிர உள்ளே வந்து தடுக்க முடியாது. என்றைக்குமே நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஏன்னா சட்டத்தை உருவாக்குனதே நமக்காக, நம்ம அமைதிக்காக. சரியா? இனிமே பொதுக்கூட்டம் நடத்தும் போது ஒரு சின்ன உயிரிழப்பு கூட ஏற்படாத உங்களை தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த பைக்கில் ஓடுறது, இதில் ஓடுறது, அதில் ஓடுறது, அங்கங்கே பிடிச்சி நம்பரை பிடிச்சி ஒரு நாளைக்கு 10,000 ஃபைன், 2,000 ஃபைன், 3,000 ஃபைன் விழுந்துகிட்டே இருக்கும். இனி தான் உங்களுக்கு ஆரம்பம். அரசியல் இனிமே தான் கற்றுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அரசியல் கற்றுல, தற்குறித்தனமாக இருந்தீங்க. இனிமேல் தான் அரசியல் என்னான்னு தெரியும். இந்த பைக்கில் குறுக்கா மறுக்க ஓடுறது, ஹெல்மெட் இல்லாமல் ஓடுறதுலாம் டக்குன்னு போட்டா பிடிச்சி ஒவ்வொரு வண்டிக்கு 18,000, 20,000, 5,000, 10,000 பெனால்ட்டி விழுந்துனே இருக்கும். நீ அப்படியே கப்சுப்புன்னு அடங்கிடுவ. இதெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்துலேயே பார்த்தோம். எங்களை சீமான் வந்து பொறுமையாக பேச வச்சார். சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்து, சட்டம்னா என்ன, எந்த செக்ஷனில் கேஸு போடுவாங்க, என்னென்ன இது பண்ணுவாங்க, எல்லாம் கரைச்சி குடித்து தண்ணி குடிச்சு ஜீரணம் ஆகி காலையில் கக்கிஸ் போயிட்டு வெளியே வந்த கூட்டம் நாம் தமிழ் கூட்டம். ஆரம்பமே எங்கள் தலைவர் பார், தொட்டு பார், யாருக்கு சவால் விட்டீங்க? காவல்துறைக்கு. ஒரு கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற பவர் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபாரஸ்ட் துறை, வனத்துறை, அந்த வனத்துறை அதிகாரி சாதாரண ஒரு கார்டு வாட்சியருக்கு இருக்கிற பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சால் நீங்கள் அணில் கூட்டம் அப்படியே வாயை மூடிக்குவீங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், உச்சபட்சமாக ஒரு முதலமைச்சரே அரெஸ்ட் பண்ணலாம். எப்படியே உச்சபட்சமாக உச்சநீதிமன்ற பிரதமரே அரெஸ்ட் பண்ண முடியும். அவனுடைய சட்டத்தை சரியானபடி அவன் பயன்படுத்தினான்னா இந்தியாவோட பிரதமரே அரெஸ்ட் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆதாரங்கள் இருந்தால், அதுக்கான முகாந்திரங்கள் இருந்தால் அவனுக்கு அதிகாரங்குது. நீங்கள் என்னடா பேச்சு பேசுகிறீங்கப்பா?